அனைவருக்கும் வணக்கம். கவிதையால் இணைவோம். மாவிலிமந்தனின் கவிதை முற்றம் 3 பகுதி 2 தொடர்கிறது. அடுத்ததாக நான் அழைக்க இருக்கின்றேன் கார்த்திகா கபிலன் தாயகத்திலிருந்து. வாருங்கள். சென்ற முறையும் வந்து சிறப்பான கவிதை படைத்திருந்தார். வாருங்கள், உங்களுடைய வருகையை நாங்கள் வரவேற்று மகிழ்ந்து வரவேற்கின்றோம். வாருங்கள். நன்றி. கவிதையால் இணைவோம் மாவிலி மைந்தனின் கவிதை முற்றம் 3 கலந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி. கவியாசான் பாவலர் மாவிலி மைந்தன் ஐயா அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் சுகுணாம்மா அவர்களுக்கும் மற்றும் கவிபாட வந்திருக்கும் பேராளுமையில் அனைவருக்கும் இந்நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு என் கவிக்குள் நுழைகின்றேன். அம்மாவுக்கு. கருவிற்கு உருவம் தந்து கருவறையில் இணை சுமந்து, கருவிற்கு உருவம் தந்து கருவறையில் இணை சுமந்து, கண்களில் மணியாக என்னை காத்த தாயே, கண்களில் மணியாக என்னை காத்த தாயே. காணாமல் போனோர் பட்டியலில் தந்தை பெயரும் சேர்ந்திடவே, காணாமல் போனோர் பட்டியலில் தந்தை பெயரும் சேர்ந்திடவே, நெருப்போடு போராடி உன் உறக்கமின்றி என்னை உருவாக்க உன்னை உருக்கியவள். காணாமல் போனோர் பட்டியலில் தந்தை பெயரும் சேர்ந்திடவே, நெருப்போடு போராடி உன் உறக்கமின்றி என்னை உருவாக்க உன்னை உருக்கியவள் நீ அம்மா. தந்தையும் மாணவராயும் இருந்தாயே நீ அம்மா. குண்டு வீச்சுக்கள் பொழிகின்ற வேளையில் பங்கருக்குள் பல இரவுகள் படுத்திவிட்டு, குண்டு வீச்சுக்கள் பொழிகின்ற வேளையில் பங்கருக்குள் பல இரவுகள் படுத்திவிட்டு, வாசலில் காவலாய் அமர்ந்திருந்த பொழுதுகள், இடப்பெயர்வு வேளையில் என் சிறு வயதில் இடுப்பில் என்னை தூக்கி மறுகையில் பொருட்கள் தாங்கி பல தூரம் கால்கடுக்க நடந்தாயே நீ அம்மா. பங்கருக்குள் பல இரவுகள் படுத்திவிட்டு வாசலில் காவலாய் அமர்ந்திருந்த பொழுதுகள், இடப்பெயர்வு வேளையில் என் சிறு வயதில் இடுப்பில் என்னை தூக்கி மறுகையில் பொருட்கள் தாங்கி பல தூரம் கால்கடுக்க நடந்தாயே நீ அம்மா. நான் தனித்திருக்கும் வேளையில் கடந்த கால நினைவுகள் என்னை தாளாட்டுகிறது. என்னை தாளாட்டுகிறது. என் தனிமை போக்கிட மகவொன்று துணையாகிட வேண்டுமென, என் தனிமை போக்கிட மகவொன்று துணையாகிட வேண்டுமென கடவுளோடு போராடுகிறாய் தினமும், கடவுளோடு போராடுகிறாய் தினமும். ஆனால் உன் எதிர்பார்ப்புகளோடு நான் போராட முடியாமல் ஏமாற்றங்களை உனக்கு பரிசாக்குகின்றேன் தோற்று போனவளாய். உன் எதிர்பார்ப்புகளோடு நான் போராட முடியாமல் ஏமாற்றங்களை உனக்கு பரிசாக்குகின்றேன் தோற்று போனவளாய். ஆனாலும் பொறுமையோடு என் சோகங்களையும் நீயும் பங்கிட்டுக் கொள்கின்றாயே நீ அம்மா. பொறுமையோடு என் சோகங்களையும் நீயும் பங்கிட்டுக் கொள்கின்றாயே அம்மா. எத்தனை வயது சென்றாலும் தாக்கி குழந்தைகள் தான் நாம் எல்லோரும், எத்தனை வயது சென்றாலும் தாக்கி குழந்தைகள் தான் நாம் எல்லோரும். அம்மாவின் அன்பிற்கு நிகரேதுமில்லை உலகில். உலகில் ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் சுயநலமில்லாத ஒரே உறவு நீதானம்மா. ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் சுயநலமில்லாத ஒரே உறவு நீதானம்மா. மழை கூட ஒரு நாளில் தேனாகலாம், மணல் கூட சில நாளில் பொன்னாகலாம். ஆனாலும் அவையாகும் நீயாகுமா, அம்மா என்றழைக்கின்ற சேயாகுமா. கண்ணதாசன் பாடல் வரிகள் அம்மாவுக்கு நான் கூறலாகுமா என கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிகள் கபிலன் கார்த்திகா மகள் அவர்களே. உண்மையில் கனத்த வரிகளாக என்னையும் இலைக்குளிய வைத்துள்ளது. உண்மையில் கார்த்திகாவை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், ஒரு இளம் ஆசிரியர், ஆங்கில ஆசிரியராக தாயகத்தில் பணிபுரிந்து கொண்டு தன்னை இலக்கிய வட்டத்திலே குறுகிய காலத்துக்குள் இணைத்து நாங்கள் எங்கு செல்லுகின்றோமோ அங்கெல்லாம் தனக்கு நேரங்கள் கிடைக்கின்ற போது, உண்மையில் தாயகத்தில் இப்போது இரவு, அங்கிருந்து எத்தனை மணிக்கு அழைத்தாலும் தானும் இணைந்து கொள்ளுகின்றேன் அம்மா என்று ஓடோடி வந்து இணைகின்ற ஒரு அற்புத மகளாக, தன்னுடைய அம்மாவை பற்றி ஒரு நிஜ வாழ்க்கையினை கவிதையாக அம்மாவுக்கு என்று சொல்லி இங்கே ஒரு கடையலாக இந்த முற்றத்திலே கொட்டி இருக்கின்றார். உண்மையில் அவ அம்மாவுக்கு சொல்லுகின்ற போதே கருவென்ற அந்த உருவத்துக்கு தான் கருவுற்ற போது நீ கருவுற்றவளாக ஒரு தாயாக்கிய தன்னை
தான் அந்த தாய்மையை அம்மாவுக்கு கொடுத்ததாகவும், கருவறையில் சுமந்தவள், காணாமற் போன தந்தையர், அதை எத்தனையோ பேர்களுடைய வாழ்க்கையிலே இந்த வாழ்வினை புரட்டி போட்ட சம்பவங்கள் எங்கள் எல்லோருக்கும் ஈழத்தவர்களாக உண்டு. நாங்கள் கலந்த அந்த நெஞ்சோடு தான் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவ்வளவு ஒரு சிறு வயதுகளில் இவ்வாறான துன்பவியலுக்கு நாங்கள் ஆட்கொண்டு இவ்வாறு பார்க்கின்ற போது எங்களுடைய நெஞ்சங்கள் கூட கனக்கின்றன. சொல்லியிருந்தார் தாய், அதாவது உண்மையில் அந்த பெண்மை தலைமைத்துவம் கொண்டுள்ள குடும்பங்கள் படுகின்ற இன்னலில் அவனுடைய தாயும் தப்பி விடவில்லை. அவரும் அந்த சிக்கி தவித்த அந்த தாய் நெருப்பில் தன்னை உருக்கி தன்னை வளர்த்ததாக இங்கே அம்மாவை பற்றி கூறியிருந்தார். நினைவுகளோடு தான் வாழ்வதாகவும், தன்னுடைய நினைவுகளுக்கு ஆறுதலாக தாய் எப்போதும் இருப்பதாகவும் இங்கே அழுத்தி கூறியிருந்தார். ஆயிரம் ஆயிரம் உறவுகள் இங்கே வந்தாலும் அந்த தாயினுடைய இடத்தினை யாராலும் நிரப்ப முடியாது. எங்கோ ஒரு இடத்தில் எந்த உறவென்றாலும் அந்த சுயநலத்தினை எங்களுக்கு காட்டித்தான் செல்வார்கள். ஆனால் சுயநலம் இல்லாத ஒப்பற்ற ஒரு அழகிய உறவென்றால் அது அன்னைதான். அது கார்த்தியா வாழ்விலும் ஒரு அழகிய அன்னை அவருக்கு கிடைத்து, தந்தையுமாகி அவர் தாயும் ஆனவர் என்றுதான் நாங்கள் தந்தைகளை பார்த்திருக்கின்றோம். இங்கு கார்த்திகா வந்து அதற்கு ஒரு மறு விதமாக தாயும் ஆனவர், தந்தையும் ஆனவர் என்று சொல்லி இருக்கின்றார். எங்க தந்தைகளைத்தான் பார்த்து தாயும் ஆனவர் என்று நாங்கள் சொல்வது உண்டு. ஆனால் இவர் இங்கே தன்னுடைய தாயார் தனக்கு தந்தையும் ஆகி நின்று அத்தனையும் ஆகி வளர்த்த அந்த தன்னுடைய சொந்த வாழ்க்கையினை ஒரு கவியாக வடித்து தன் உள்ள குமுறலை கொட்டிய அன்பு மகளுக்கு ஆறுதல் சொல்வதை விட எனக்கு வேறொன்றும் சொல்ல முடியவில்லை. நாங்கள் எல்லாம் அன்னையாக தந்தையாக உங்களோட பயணிப்போம் அம்மா. உங்களுடைய அழகிய கவிக்கு அண்ணன் வந்து பின்னோட்டம் சொல்லுவார். தொடர்ந்து பயணித்திருங்கள் அம்மா. வாழ்த்துக்களும் நன்றிகளும் பாராட்டுதல். நன்றி அம்மா, நன்றி. மிக்க நன்றி தங்கை சுகுணா. அருமையாகவே உங்களுடைய பின்னோட்டத்தை இங்கே கொடுத்திருந்தீர்கள். மகளே கார்த்திகா, என்ன சொல்வதென்றே தெரியும். எல்லோரும் படுகின்ற வலி, பட்ட வலி, அனுபவித்த வலி. தந்தையை இழந்து, தாயை இழந்து, பிள்ளைகளை இழந்து, எங்களில் எத்தனையோ பேர் எத்தனையோ வலிகளை சுமந்தவர்கள். இந்த வலி சுமந்த மாதம் இது. அந்த வலி சுமந்த மாதத்திலே உங்களுடைய வலி சுமந்த நெஞ்சத்து கவிதைகளை இங்கே வார்த்தைகளாக வடித்திருக்கிறீர்கள். உண்மையிலேயே மனம் அப்படியே உறைந்து போயிருந்தது. காணாமல் போனோர் பட்டியலிலே தந்தை ஏறும் சேர்ந்து விட இன்றைக்கு எத்தனையோ தாய்மார் உங்களின் தாயை போல தங்களுடைய பிள்ளைகளை உருவாக்கி சிறந்த ஒரு நிலையில வைப்பதற்கு தங்களை உருக்கி கொண்டிருக்கு. அதுதான் தாய்மை. மிக அழகான வரிகள், உணர்ச்சி பூர்வமான வரிகள். உண்மையிலேயே எனது வார்த்தைகள் தளதளக்கின்றது. இந்த இன்னல் விளைந்த காலத்திலே எங்களுக்கு நடந்த அந்த அனுபவங்களை அப்படியே இங்கே கொண்டு வந்து காட்டி ஒரு உருக்கமான கவிதையை இங்கே படைத்து சென்றதற்காக நாங்கள் தலைவணங்கி உங்களுக்கு, நீங்கள் சிறியவராக இருந்தாலும் மகள் போல இருந்தாலும் உங்களுக்கு தலைவணங்குகிறோம். அருமையான கவிதை, புதுக்கவிதை தான். புதுக்கவிதையை சிறப்பாகவே நீங்கள் இங்கே எடுத்து தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் கார்த்திகா. உங்களுடைய வாழ்க்கை வளம் பெறட்டும். உங்கள் அம்மாவிற்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய பணி தொடரட்டும். அவருடைய தாய்மை உண்மையில் என் வலி சுமந்த வரிகள் தான் உண்மையில் இவை. ஆமாமா, அது தெரிகிறது. அந்த கவிதை வந்து உணர்ச்சியோடு வரும் பொழுது அது உயிர் பெறுவது என்று சொல்வார்கள். உணர்ச்சியுடன் பிறக்கின்ற கவிதை உயிரோடு பிறக்கிறது என்று சொல்வார்கள். அது உண்மையிலேயே ஒரு உயிரோட்டமான கவிதையை இங்கே நீங்கள் தந்ததற்கு மிகவும் மனம் நிறைந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வாழ்க வளர்க்க என்று உங்களை வாழ்த்துகிறோம். பாராட்டுகள். நன்றி.
நன்றி ஐயா, நன்றி அருமையாக இருக்கு. நன்றி. சரி, அடுத்ததாக நான் அழைக்க இருக்கின்றேன் பாவலர் ராஜ்மீரா விமலநாதன் அவர்கள். எங்களுடன் பயணிக்கின்ற இன்னும் ஒரு சிறந்த கவிஞர். நான் சென்ற முறை எங்களுக்கு சிறப்பு வாழ்த்து கவிஞராக வந்து எங்களுக்கு வாழ்த்து கவிதை வழங்கியிருந்தார். வாருங்கள் ராஜ்மீரா, உங்களுடைய கவிதையை தாருங்கள். கவிதை வெண்பா முற்றத்தில் களிப்புடன் கலந்துள்ள கேளிரே, அளிக்கிறேன் அன்புடன் என் வணக்கம். கண்களில் நீரை வரவழைத்த தங்கை கார்த்திகா, தாய் தந்த பிச்சையிலே வளர்ந்தாய் அம்மா. தளராத மனத்துடனே உறுதியுடன் பெரும் வளர்ச்சி காண்பாய் அம்மா என்று மட்டும் என்னால் சொல்ல முடிகின்றது. இப்போது நன்றி அம்மா. மண் தேடி பெய்த மழை, மும்மாரி கண்டகம் முன்னோர் மகிழ்வினை தம்பாட்டில் தந்தனர் கல்புலவர். செம்மாந்த பண்பாட்டை காட்பதற்காய் தன்னன்மை தந்தது மண் தேடி பெய்த மழை. நன்னீரை தேக்கவும் நற்குளங்கள் தோற்றவும் மன்னவர் தம் நல்லாட்சி மண் மீது பன்னாட்கள் திண்ணமாய் நீள துணையாய் அமைந்ததே மண் தேடி பெய்த மழை. வானம்பார் பூமி வறட்சியை போக்கியே தானமும் செய்நிலைக்கு தள்ளியது. ஞானமும் உண்ண வைத்து நல்லறிவு உத்தமரை ஊன்றியது மண் தேடி பெய்த மழை. ஆறு குளம் ஆழ்கிணறு ஆட்பரிப்பு இன்றியே தேறு செல்வம் தந்திடவே தேங்கிடும் கூறு நன்னீர் எண்ணு வகை இன்னுமோர் இன்பமிரை தந்ததே மண் பார்த்து பெய்த மழை. வறட்சி பறந்திட வாழ்நாள் செழிக்க திரட்சி பயிர் கொடு தீனை நிறையாய் கண்குளிர தந்திட காரணம் நல்லதாய் மண் தேடி பெய்த மழை. மேக விதை தூவியே மேதினியை வெள்ளத்துள் போக விட்டு பல்லிடர் மோதவிட்ட சோகநிலை கண்டிக்கும் வண்ணம் குலைந்தது பெண்ணாட்டை. கண்டிக்கும் வண்ணம் குலைத்தது பெண்ணாட்டை மண் தேடி பெய்த மழை. அம்மாவுக்கு நேர் அவனியில் யார் உளர்? இம்மாநிலத்து இடர் எதிர்கொண்டு தம்பாட் சுமந்து தலைவிழா மகளாய் நம்பாள் நலமே நிலைக்க நடந்தாள். பசியினை போக்க பகலும் இரவும் உசித உணவு ஊட்டி வளர்த்தாள். நெடிய வாழ்வு நிலைக்க வேண்டி படிந்தாள் இறைபதம் பழக்கினாள் வணங்கவும். உறவை காட்டி உவக்கச் செய்தாள். பிறரை மதிக்கும் பொறுப்பை தந்தாள். மரபு பேணும் முறையை காட்டினாள். வரவும் செலவும் வகுக்கச் செய்தாள். பொறுமை என்னும் பொன்னகை பூட்டி வறுமை துரத்தும் வழிகள் காட்டி உதவும் மனது உருவாக்கத்தினாள். உதவினாள் பிறக்கு உள்ளன்போடு. அறுசுவை அயலரும் உண்டிட அளித்தாள். கறவையும் கழித்திடக் கொடுத்தாள் உணவு. சிறப்பொரு மொழியை சீதரு நாட்டை மறக்காது வாழ்ந்து மதிக்கச் செய்தாள். எழுப்புறப்பிலும் என் அம்மாவுக்கு பழுதிலா நன்மைகள் பரமென் கொடுத்திட வலுவார் இறைவரை வலுத்தினாலும் செழுமை தாயை சிந்தையே சுமப்பனே. நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றி, வாழ்த்துக்கள் அன்பு சகோதரியே. உண்மையில் கார்த்திகாவின் கவிதையில் எல்லோரும் தான் உறைந்து போய்விட்டோம். அது ஒரு மகளாகத்தான் அவள் இருக்கின்றாள். கலங்காதே மகளே என்று அண்ணா வந்து கூறியது போல் அதற்கு பிறகு என்ன சொல்வதென உறைந்து போன நீங்கள் அவருக்கு ஒரு ஆறுதலை சொல்லி அவர்களுடைய எதிர்காலம் சுபீட்சமாக நீங்களும் இறைவனையும் வாழ்த்துக்களையும் கூறி நின்றீர்கள் அம்மா. மிக்க நன்றி. இங்கே வெண்பா முற்றத்தில் மண் தேடி பெய்த மழைக்காக நீங்கள் மும்மாரி கண்டதும் முன்னோர் கண்டதை அத சொல்லி நின்றீர்கள். இந்த மும்மாரி கண்டது
முன்னோர் கண்டதையும் பண்பாட்டை காப்பதாய் தந்த மலை அது எங்களினுடைய அந்த காலகட்டங்கள் நாங்கள் பண்போடும் பயனோடும் அந்த வாழுகின்ற காலகட்டத்திலே அந்த முன்னோர்கள் எதிர்பார்த்தபடி அந்த மண் தேடி பெய்த மழை என்று சொல்லி அழகாக அந்த வெண்பாக்களை கோர்த்து இங்கே கொண்டு வந்து கொட்டி இருந்தீர்கள். வானம் பார்த்த பூமி வறட்சியாக இருக்கின்ற போது அந்த அங்கே ஒரு ஈகையை காட்டி இருக்கின்றீர்கள் உண்மையில் மறைமுகமாக இந்த வெண்பா அடிகளிலே. ஏனென்றால் அந்த வானத்தை பார்க்கின்ற போது அது வறட்சியாக பூமி இருக்கின்ற போது மண் தேடி பெய்த மழை என்று அழகாக நீங்கள் கூறியிருக்கின்றீர்கள். எனக்கு அவ்வாறு தோன்றுகின்றது எனது பார்வையிலே. ஆறு குளம் எல்லாம் நிரம்புவதற்கு அந்த மண் தேடி பெய்த மழை பேறு செல்வம் தந்திட அந்த மண் தேடி பெய்த மழை என்று சொல்லி வெண்பாடிகளை நீங்கள் கொண்டு வந்து இங்கே கொட்டியிருக்கின்றீர்கள். அண்ணா உங்களுக்கு மெருகூட்டும் வகையிலே பின்னோட்டங்களை தருவார் உங்கள் வெண்பாடிகளுக்கு. என்னால் இயன்றதை நான் தந்திருக்கின்றேன் அன்பு சகோதரி. அம்மாவுக்கு என்பது எல்லோரும் இங்கே கொண்டு வந்து அழகிய சொல்லாடல்களால் உங்கள் அம்மாக்களை நினைத்து இந்த கவிதைகளை இந்த முற்றத்திலே வடித்திருக்கின்றீர்கள். நெடிய வாழ்வு நிறைய வேண்டி உண்மையில் ஒரு அற்புதமான சொல்லாடல் ஒரு அடுக்கு தொடரில் வந்திருக்கின்றது. நெடிய வாழ்வு நிறைய வேண்டி எங்களுக்கு என்ன செய்தால் என்பதனை அதற்குள்ளே அவ்வளவு விடயங்களும் அம்மாவை பற்றியதான உள்ளடங்கி இருக்கும். ஏனெனில் இந்த நெடிய வாழ்வுக்குள் நாங்கள் நிறைத்து வாழ்வதற்கு அவள் என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த தாயானவள் அத்தனையும் திரும்ப நீங்கள் ஒவ்வொரு சொல்லாக இங்கே கொண்டு வந்து படைத்திருக்கின்றீர்கள். உண்மையில் சொல்லியிருந்தீர்கள் பிறருக்கு உதவுகின்ற பண்பை கூட எங்களுக்கு தாய்தான் சொல்லி தந்தாள் என்று சொல்லி. உண்மையில் தாயகத்தில் இருக்கின்றது இங்கே இப்போது மறைவி விட்டது. ஏனெனில் யாராவது உறவினர்களோ நண்பர்களோ வருவதாக இருந்தால் கூட நாங்கள் இருந்து கொண்டே நாங்கள் நிற்க மாட்டோம் என்று சொல்லுகின்ற ஒரு முக்கிய நிலை இந்த புலம்பெயர் தேசங்களில் காணப்படுகின்றது. நான் உட்பட ஏனென்று தெரியவில்லை. ஆனால் அயலவர்களுக்கும் எங்களுடைய அந்த வீதிக்கே கொடுத்து பகிர்ந்துண்டவர்கள் தான் நாங்கள் தமிழர்களாகிய எங்களுடைய அத்தனை பண்புகளையும் உங்கள் தாயார் உங்களுக்கு சொல்லி தந்ததாகவும் எழுபிறப்பிலும் என் அம்மாவை சிந்தையில் வைத்து போற்றுவேன் என அழகாக முடித்த உங்கள் அற்புத கவிக்கு மிக்க வாழ்த்துக்களின் நன்றியும் பாராட்டுதல்கள் அம்மா. அண்ணா வந்து சொல்லுவேன். நன்றி தங்கை சுகுணா. சுகுணா, நீங்கள் மிகவும் சிறப்பாகவே எங்களுடைய தங்கை ராஜ்மீராவினுடைய கவிதைகளுக்கு நல்ல பின்னோட்டத்தை தாராளமாகவே வழங்கி இருக்கிறீர்கள். உண்மையிலேயே எங்களுடைய கவிஞர்கள், இங்கே உள்ள கவிஞர்கள் எல்லோருமே இந்த வெண்பாவிலே சிறந்த பயிற்சி பெற்று ஒரு ஆளுமை ஏற்படுத்தி கொண்டவர்கள். அதற்கு மேலாக நான் இந்த இங்கே இந்த கவிதையால் இணைவோம் கவிதை முற்றத்திலே வெண்பாவுக்கு ஒரு தனி இடம் கொடுத்தது ஏனென்றால் அந்த ஆளுமை மேன்மேலும் வளர வேண்டும், மேன்மேலும் அது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு தளமாக அது அமையும். இன்னும் பயில்பவர்களுக்கும் அது ஒரு தளமாக அமையும் என்பதால் இந்த வெண்பா முற்றத்தை ஏற்படுத்தினேன். இங்கே அந்த வெண்பா முற்றம் மிகவும் சரியாகவே அது பயன்படுத்தப்பட்டு வருகின்றது என்ற ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது. இங்கே வந்து ராஜ்மீரா ஆகட்டும், கனிவிமலன் ஆகட்டும், அல்லது புலவர் மயில்வாகனன் ஆகட்டும், மைதிலி தயாவரன் எல்லோருமே சிறந்த அந்த வெண்பாக்களை இங்கே அழைத்து செல்கின்றீர்கள். மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீரின்றி அமையாது உலகு என்பதை காட்டுவதாக உங்களுடைய வெண்பாவிலே அத்தனை இடங்களிலும் அந்த மழையினுடைய பயன் மண் தேடி பெய்யும் பொழுது என்ன பயனை அடைகின்றது என்பதை மிக சிறப்பாக நல்ல எதுகை மூனை இலக்கண சுத்தியுடன் உங்களுடைய வெண்பா அமைந்திருந்தது. வாழ்த்துகள். அதே போல அம்மாவுக்கு எழுதிய கவிதையிலும் அம்மாவினுடைய பண்புகள் அத்தனையுமே எடுத்து காட்டினீர்கள். அதே சுகுணா கூறியது போல அவளுக்கு எழுபிறப்பிலும் உங்களுடைய அந்த வணக்கமும் வாழ்த்தும் போற்றுதலும் இருக்கும் என்பதை காட்டிய அந்த பாங்கு சிறப்பாகவே அமைந்திருந்தது. சிறப்பான கவிதை தந்து சென்ற மீரா உங்களுக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. இணைந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து. அடுத்ததாக நான் அழைக்க இருக்கின்றேன் கவிஞர் சசிகலா ஜீவானந்தன் அவர்கள். கனடாவிலிருந்து எங்களுடைய சென்ற கவிதை முற்றங்களிலும் இணைந்து கவிதை படைப்பவர், சிறந்த ஒரு கவிஞர். வாருங்கள் சசிகலா ஜீவானந்தன், உங்களுடைய கவிதையை தாருங்கள். அதற்கு அடுத்ததாக நான் அழைக்க இருக்கின்றேன்
கவிஞர் சுகந்தி மார்க்கண்டு அவர்களை ஆணியமாக இருங்கள். சசிகலா ஜீவானந்தன் வாங்க. பயணத்திலேயே இருக்கிறார் போல தெரிகிறது. உண்மைதான். அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். தாயகத்தில் இருந்து இனிய வழி இணைந்த சகோதரி எல்லோரையும் மிகவும் நோக வைத்து என்று சொல்வது அவவின் வலியை கூறி எல்லாரையும் கொஞ்சம் கலங்க வைத்து விட்டார். அவவின் வலி இதுவும் கடந்து போகும் என்ற ஒரு இதில் நாங்கள் சென்று அதை அவை ஆற்றுப்படுத்தி அவை கொஞ்சம் ஆறுதல் படுத்துவோம். எனவே எனது தாயாரும் இந்த கவியை வீட்டில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்று நினைக்கின்றேன், பார்த்து கொண்டிருக்கிறார். ஓகே. தாய்மை உணர்வுதனை தான் உணர்ந்து நிற்கையிலே சேமை அசைவுகளை சேர்ந்தே அனுபவித்து அற்புதமானதோர் அரிய தாய்மை பெறுதனை பெற்றிடும் பெண்ணினமே நீ பல்லாண்டு வாழ்க வாழ்க. கருவறையில் உனை சுமந்து கண்மணி போல் எமை காத்து பன்னீர் குடம் டைந்து பாரினில் நாம் தடம் பதிக்கையிலே தன்வெளி தனி மறந்து உன் வதனம் என் வதனம் காணுகையில் காணும் இன்பமதை காண கண் போதாதையா. பிஞ்சு தளிர்கலங்கள் பிடித்து பார்க்கையிலே பஞ்சாய் பறக்குதையா பத்தும் பறக்குதையா. நெஞ்சில் நீ உதைக்கையிலே நெஞ்சே மகுழுதையா. எட்டியடி வைக்கையிலே உன் எதிர்காலம் தெரியுதையா. பள்ளிக்கு போகையிலே பாதி வழி தனை வந்து அள்ளி என்னை அணைத்து மகிழ்ந்து நிற்கையிலே திட்டம்பல போட்டு தேர்வுகள் பல கண்டு பட்டம் பல பெற்று பாரே உன்னை புகழிகையிலே வாட்ட சாட்டமான உன் கட்டான உடல் வாகு கண்டு இஷ்ட தெய்வம் அதை நீதே மனதில் நிற்கும் அம்மாவுக்கு அன்னையர் தினம் அதனை அனுதினமும் பெற்று நிற்போம். அன்னையர் மன மகிழ அனுதினமும் நடந்திடுவோம். அன்னையாய் பெற அருந்தவம் பெற்றிருப்பேன். அன்னையே என் தாயே என் இருகரம் கூப்பி வணங்குகின்றேன். நன்றி, வணக்கம். மிக அருமை அம்மா. உங்களினுடைய கவி உண்மையில் உச்சரிப்புகள் உண்மையில் அப்படி வந்து ஒரு சொற்களாக விழுந்தன. அண்ணா சொல்லியது போல் ஒரு அருமையான கவிஞர் என்று முதலிலே கூறியிருந்தார் உங்களுடைய அறிமுகத்திலே. இங்கே நீங்கள் எடுத்த வீச்சுக்கே ஒரு வேறுபாடான கவிதையினை எங்களுக்கு தந்திருக்கின்றீர்கள். நான் இவ்வளவு நேரமும் பார்த்த கவிதைகள் தங்களுடைய தாயாரை வைத்துக் கொண்டு இங்கே படைக்கப்பட்ட கவிதைகளாக இருந்தன. இங்கே ஒரு புதுவிதமாக தாயும் சேயும் சேர்ந்து நீங்கள் தாய்மையானதையும் உங்கள் தாய்க்கும் சேர்த்து படித்த கவிதையாக இது எனது பார்வையிலே இருக்கின்றது. அதைவிட எல்லா தாய்மார்களுக்கும் ஒன்று கூறியிருந்தீர்கள் எடுத்த கணத்திலேயே, தாய்மை பெறுதனை பெற்றிடும் பெண்ணிடமே நீ வாழ்க வாழ்க என்று சொல்லியிருந்தீர்கள். உண்மையில் ஒரு அருமையான பொதுவாக கண்மையாக அத்தனை தாய்மார்களுக்குமான அத்தனை பெண்களுக்குமான ஒரு வாழ்த்தினை நீங்கள் கொடுத்து ஒரு அழகிய ஆரம்பமாக இங்கே ஒரு பொது நலத்தோடு பயணித்திருக்கின்றீர்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். மிக அருமை சகோதரி அவர்களே. தாய்மை பெறுதனை பெற்றிடும் பெண்ணாக அந்த பெண்ணை வாழ்த்திய முறை உண்மையில் எனக்கு பிடித்திருந்தது. என் வதனத்தில் கண்டாய் உண்மையில் ஒரு அழகான ஆடல். அந்த அம்மாவினுடைய அழகு அவள் அழகாக இருப்பாள். எங்களை பார்த்து அந்த குழந்தையை பார்த்து சிரிக்கின்ற போது நான் நினைக்கிறேன் நீங்கள் தாய்மையான உடனே அதனை உணர்ந்து இப்போது அம்மாவுக்கு சொல்லுகின்றீர்கள் என்றுதான் நான் நினைக்கின்றேன். எட்டியடி வெக்கையிலே அவன் எங்கே செல்வாள் என்று நீங்கள் அறிந்ததாக நான் நினைக்கின்றேன். அது நீங்கள் உணர்ந்ததை இங்கு கூறியிருக்கின்றீர்கள் என்றுதான் நினைக்கின்றேன். அம்மா உணர்ந்ததை கூறியதாக தெரியவில்லை. எதற்கும் கேட்டு பார்ப்போம் முடிவிலே. பள்ளிக்கு போகையிலே உண்மையில் இது ஒரு எல்லோரும் நாங்கள் அனுபவித்தோம். நான் பாதி வழியில் வந்து கட்டி அணைக்கின்ற அந்த ஒரு நிமிடம் யாருக்கும் கிடைக்காத ஒரு வரம். அந்த அம்மாவோ அப்பாவோ வந்து, ஆனால் இங்கே அப்படி அல்ல. பிள்ளைகளை பாதி வழியில் நாங்கள் ஓடி போய் தூக்குவது குறைவு. பிடிச்சு கொண்டு வந்து கையிலே உடனடியாக கார்களில் ஏற்றி கொண்டு வந்து இறக்கி விடுவோம், பயணிகளை இறக்கி விடுவதாக. அவ்வாறுதான் இங்கே கூடுதலாக நடக்கின்றது. ஆனால் நாங்கள் வருகின்ற போது காவல் இருந்து
அம்மா ஓடி வருவாய், நான் அப்படி அள்ளி முத்தமிடுகின்ற அந்த முத்தத்திற்கு ஒரு ஈடு இணை இல்லை. இங்கே அத்தனையையும் நீங்கள் புடம் போட்டு காட்டி இருக்கின்றீர்கள். அனுதினம் அன்னையருக்கு ஒரு நாள் மட்டும் அந்த தினம் போதாது. அன்னையர் தினத்திலே நாங்கள் அனுதினம் கொண்டாட வேண்டும். அந்நியர்களை நாங்கள் மதித்து அந்த அந்நியரோடு எவ்வாறு வாழ வேண்டும், அவர்கள் எங்களுக்கு என்னெல்லாம் செய்தார்கள், அந்த நெஞ்சத்தினை நெகிழ வைத்த அன்னையை நாங்கள் நெகிழ வைப்போம் என்று உங்கள் தாயாருக்கு நீங்கள் நன்றியையும் அவரிடம் ஆசையையும் வேண்டி அவர்களை வணங்கி உங்களுடைய அருமையான கவிதையினை முடித்திருக்கின்றீர்கள் அம்மா. மிக்க வாழ்த்துக்களும் நன்றிகளும் அண்ணா வந்து கூறுவார். மிக்க மிக்க நன்றி அம்மா. நன்றி. நன்றி நன்றி சுகுணா. சிறப்பாகவே உங்களுடைய பின்னோட்டத்தை கொடுத்திருந்தீர்கள். கவிஞர் சசிகலா ஜீவானந்தன் அவர்களுடைய கவிதைக்கு அவர் ஒரு பயணத்திலே இருந்தாலும் கூட இங்கே எங்களுடன் இணைந்து தன்னுடைய கவிதையை வழங்கி சென்றதற்கு முதல்ல எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சிறப்பான கவிதையை இங்கே தங்கை கூறியது போல இது தாயையும் சேயையும் இணைத்து கவிதை முதலிலே தந்த ஒரு கவிஞராக இருக்கிறீர்கள். மருத்துவத்திலே எங்களுக்கு தெரியும், ஒரு ஒரு பிரசவம் என்று சொல்லுகின்ற அந்த மகப்பேறு நடக்கின்ற போது அதை நடத்திய மருத்துவச்சியோ அல்லது மருத்துவரோ குழந்தையை எடுத்து தாயிடம் கொடுக்கின்ற பொழுது அவளுடைய வதனம், அந்த குழந்தை பிறந்தவுடன் தாய் அந்த பிள்ளையை பார்க்க வேண்டும் என்று அந்த அவாதான் அவளிடம் முன்னோங்கி இருக்கு, மேலோங்கி இருக்கு. அது உன்வதனம் என்வதனம் நோக்கையிலே என்று அந்த தொடரிலே அந்த சிறப்பாகவே சொல்லியிருந்தீர்கள். அந்த குழந்தை பிறக்கின்ற நேரத்திலே தாயினுடைய அந்த மன வெளிச்சி வந்து, என்னுடைய குழந்தையை என் கண்கள் முதலிலே பார்க்க கூடாதா என்றது அந்த 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 ஒரு ஆர்வமும் அந்த மன வெளிச்சியும் ஒரு தாய்க்கு இருப்பதை இங்கே உங்களுடைய கவிதையில நீங்கள் சிறப்பாகவே காட்டியிருந்தீர்கள். அது ஒரு உண்மையிலேயே ஒரு அறிவியல் ரீதியான ஒரு மருத்துவ ரீதியான உண்மையும் கூட. அதை நாங்கள் இங்கே உங்களுடைய கவிதைகளை கண்டோம். சிறப்பாகவே உங்களுடைய தாய்மையையும் தாய்மை செய்மை இரண்டுக்கும் உள்ள உறவுகளையும் சிறப்பாக எடுத்து கூறியிருந்த கவிதை மிகவும் சிறப்பாக இருந்தது. பாராட்டும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்து நான் அழைக்க இருக்கின்றேன் கவிஞர் பாவலர் சுகந்தி மார்க்கண்டு அவர்கள். கனடாவில் இருந்து சுகந்தி மார்க்கண்டு, வாருங்கள், உங்களுடைய கவிதையை தாருங்கள். ஓகே. என் அன்னைக்கும் தந்தைக்கும் எல்லாம் வல்ல இறைவனுக்கும், என் மரபு கவி ஆசான் மாவுலிவேந்தன் அவர்களுக்கும், கவித்தலைமை சிறப்பு விருந்தினர் சுகுணா சுதாகரன் அவர்களுக்கும், வாழ்த்து கவிதை பாட வந்த வாணி தர்மகுலசிங்கம் அவர்களுக்கும், என்னுடன் கூட கவி பாட வந்த அன்பு உறவுகளுக்கும், பார்வையாளர்களாக கலந்து கொண்ட உறவுகளுக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நேரிசை வெண்பா 3 கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு நிலமண்டல ஆசிரியப்பாக கொண்டு வந்திருக்கிறேன். இருவிகற்ப நேரிசை வெண்பா. மண்ணுயிர் போற்றுகின்ற மானுட தர்மங்கள் அன்பால் உலகினை ஆட்சி செய்ய நன்றெனவே எண்ணில் அறம் வளர்த்தே ஏற்றமுற்றோர் வாழ்கின்ற மண் தேடி பெய்யும் மழை. பசித்தோன் துயரை பரிவுடன் நோக்கி புசியென்றே உண்ண வைப்போர் பாங்கின் நசியாத பண்போடு வாழ்ந்திடுவோர் பாரில் நிலைக்கின்ற மண் தேடி பெய்யும் மழை. அடுத்தது ஒரு விகற்ப நேரிசை வெண்பா. கண்டானம் செய்வோர் கருணையினை கண்டதனால் புண்ணான உள்ளங்கள் பூரிக்கும் தன்னொளி தேர் பண்பாளர் காட்டுகின்ற பாசத்தின் வாசனையில் மண் தேடி பெய்யும் மழை. மற்றது அம்மாவுக்கு இது 8 அடிகள் கொன்ற நிலைமண்டல ஆசிரியப்பா. பெற்று என்னை பேணி வளர்த்து வற்றா நதி போல் அன்பை சொரிந்து பற்றும் வித்தையும் பாசமும் சிறக்க கற்றோர் மன்றில் கலந்திட வைத்தாய். அன்பின் உருவாய் அமைதியின் நிழலாய் என்பன வானில் உயர்வாய் தாயே. அன்பு தாயின் அர்ப்பணிப்பெல்லாம் இன்பத் தூளியில் எனைத்தாளாட்டுமே. வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றி சோந்தியக்கா. உண்மையில் உங்களை பற்றி சொல்லியே ஆக வேண்டும். இங்கு வந்து மூத்த கவிஞர்கள் போல்தான் உண்மையில் சோந்தியக்காவும் ஒரு மிகச்சிறந்த மரபு கவிஞர்.
அவனுடைய பதிவுகளில் எப்போதுமே அழகான மரபு கவிதைகளை அவர் பதிவிடுவார். அவர் செல்லுகின்ற இடமெல்லாம் மரபு கவிதையோடையே செல்லுவார். ஒரு நாள் இரவு முழுவதும் ஒன்றாக பயணித்த அந்த ஞாபகங்கள் இன்னுமே என்னை விட்டு அகலவில்லை. ஒரு நிகழ்விலே ஒன்றாக நாங்கள் 12 நேரங்கள் இரவு பொழுதினை ஒன்றாக கழித்து ஒரு நிகழ்வினை முடித்திருந்தோம். அன்று உரையாடிய அந்த உரையாடல் இன்றும் அது எனக்கு நினைவில் இருக்கின்றது. அப்போது கூட அவர் இந்த மரபு கவிதைகள் பற்றியும் அடிக்கடி பேசுவார். அதே போல் தன்னுடைய ஆசானிடம் கற்றுக்கொள்ளுங்கள், அழகான வெண்பாக்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் சகோதரி என்று கூட பதிவுகளை அக்காட்சியிடம் கொடுத்து பதிவு செய்திருந்தார். இவ்வாறு தானும் கற்றுக்கொண்டு அந்த நல்ல ஆசான்களை தேடி தருகின்ற அழகிய பண்பு கொண்டவர் தான் இந்த சுகந்தி அக்கா. சுகந்தி அக்காவோடு பயணிப்பது எனக்கு மிக பிடிக்கும். உங்களுடைய பாவனைக்கு பின்னோட்டம் கொடுக்கின்ற தகுதி எனக்கு இல்லை அக்கா. ஆனாலும் உங்களுடைய சொல்லாடல்கள் என்றுமே அழகாக இருக்கும். உங்களுடைய நேரிசை வெண்பாக்களில் கூட முதலில் நீங்கள் சொல்லல் ஆரம்பித்து வைத்தீர்கள். மண் உயிர் போற்றுகின்ற என்று சொல்லி இருந்தீர்கள். உண்மையில் இந்த மண் உயிர்கள் போற்றுகின்ற போது அங்கே அந்த மண் தேடி உண்மையில் பெய்கின்ற மழையாக நீங்கள் அங்க காட்டி நின்றீர்கள். இன்னொரு இடத்தில் சொல்லி இருந்தீர்கள், பசித்தோர் காத்திருக்க அவர்களை எல்லாம் யார் அதை புசிக்க வைக்கின்றார்களோ அந்த நிலத்திலே அந்த அங்கே வாழுகின்ற மக்களிடையே அந்த மண் தேடி மழை பெய்யும் என்று சொல்லி இருந்தீர்கள். அடுத்தது ஒன்று சொல்லி இருந்தீர்கள், கண் தானம் உண்மையில் எல்லோராலும் கொடுக்க முடியாத, நாங்கள் நினைத்தாலும் எங்களுக்கு அது ஒரு அச்சத்தை தருகின்ற ஒன்றாக இருக்கின்றது. எவ்வளவு அறிவியல் வளர்ந்தாலும் அந்த கண்தானம் செய்தோரை கண்ட இடத்திலே அந்த மண் தேடி பெய்யும் மழை என்று உண்மையில் அத்தனை கருத்துக்களும் ஒரு வாழ்க்கையின் அர்த்தங்களை புரிய வைத்ததான வெண்பாக்களாக நீங்கள் கொண்டு வந்து நிலைமண்டல ஆசிரியர் பாவாக அம்மாவுக்கு சொல்லி சென்றீர்கள். பெற்றெடுத்த என் தாய் என்று சொல்லுகின்ற போதே அத்தனையும் உண்மையில் பெற்ற தாய் என்று சொல்லுகின்ற போது அது ஏதோ ஒன்றினை எங்களுக்கு மனதுக்குள் உணர்த்தும். அம்மா தாய் என்று சொல்லுவோம், என்னை பெற்ற தாய் என்று சொல்லுகின்ற போது அந்த பெற்ற தாய் என்கின்ற சொல்லாடல் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை அதற்குள் அடக்கி இருக்கின்றதற்கா. அந்த வகையில் பெற்ற என் தாய் என்று அந்த நிலைமண்டல ஆசிரியர் பாவை தொடங்கி இருந்தீர்கள். அந்த அன்பு தாயின் அற்புத அறிவியலும் உங்களை அவர் புகுத்தி இருக்கின்ற ஒரு நல்ல ஆசானாக இங்கு உங்களுடைய ஆசான் அண்ணா கூட அவர் பூரிப்படைவார். ஏனெனில் உங்களுடைய அழகிய ஒரு மாணவரனுடைய வெற்றி ஒரு ஆசிரியரின் மகிழ்வுக்கு காரணமாக இருக்கும். அந்த வகையில் அவருக்கு நீங்கள் நீண்ட ஆயுளை கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். இந்த முற்றத்தில் இருக்கின்ற அத்தனை மாணவர்களும் அக்காவின் இடம் நான் உண்மையில் ஆசைதான் வேண்டுகின்றேன். உங்கள் ஆசைப்படி நானும் வெண்பாக்களை அண்ணாவிடம் கற்கலாம். இப்போது உண்மையில் கொஞ்சம் நேரம் போதாது. நன்றி அக்கா, உங்களோடு என்னோடு நீங்கள் பயணிப்பதற்கு மிக்க மிக்க நன்றி. அண்ணா வந்து கூறுங்கள். நன்றி 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 தங்கை சுகுணா, அருமையான பின்னூட்டம் கொடுத்திருந்தீர்கள். பாவலர் சுகந்தி மார்க்கண்டு அவர் ஒரு நல்லாசிரியராக பணியாற்றுவதாலோ என்னவோ தெரியவில்லை, அவர் எல்லோரையும் ஊக்கப்படுத்துகின்ற அந்த அந்த பண்பு அவரிடம் நிறையவே இருக்கிறது. அவர் என்னை அடிக்கடி நான் முதலே சொன்னேன், போன முறையும் சொல்லியிருந்தேன், ஒரு ஆசிரியரை ஊக்கப்படுத்துகின்ற மாணவர் என்று நாங்கள் காண்பதறிது. அப்படியான ஒரு மாணவிதான் சுகந்தி மார்க்கண்டு. அந்த அந்த எல்லோரிடமும் தான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற அந்த திருமூலரின் வார்த்தையை ஒரு கொள்கையாகவே கொண்டு தான் பெற்ற இன்பம் எல்லோருக்கும் சென்றடைய வேண்டும் என்ற அந்த அருமையான அந்த மனித பண்பை கொண்ட மாணவி பாவலர் சுகந்தி மார்க்கண்டு. அருமையான எல்லோரும் அந்த மண் தேடி பெய்த மழை என்று மழையையே வைத்து கவிதை எழுதி இருந்தார்கள். இவர் கொஞ்சம் வித்தியாசமாக இந்த ஔவையாரனுடைய பாடல் ஒன்று இருக்கிறது அல்லவா, நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே பொசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை என்று அந்த 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 பாங்கிலே பண்பாளர் காட்டுகின்ற பாசத்தின் வாசத்தால் மண் தேடி பெய்யும் மழை என்று அந்த கண்தானம், அந்த உறுப்பு தானம் என்பது எங்களுடைய இன்னும் எங்களுடைய சமுதாயத்திலே இன்னும் அது சரியாக அந்த சென்று சேரவில்லை, அல்லது அந்த அதனுடைய அந்த அர்த்தம் இன்னும் புரியாமல் இருக்கின்றோம். ஏதாவது ஒரு உறுப்பு, எங்களுடைய உறுப்பை
எங்களுடைய கண்ணையோ அல்லது கண் மட்டுமல்ல, ஏதாவது ஒரு உறுப்பை நாங்கள் தானமாக அல்லது அதை கொடையாக வழங்குகின்ற பொழுது இன்னொருவருடைய அந்த வாழ்க்கை சிறப்படைகிறது என்றது. அது நாங்கள் தெய்வம் தொழ தேவையில்லை, வேறொன்றும் செய்ய தேவையில்லை. இப்படியான ஒரு சிறந்த பணி அந்த உறுப்பு தானம் என்பது மருத்துவத்திலே அது மிக ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஒரு பகுதி. அதை இங்கே எடுத்து காட்டி அதற்கும் ஒரு ஒரு விழிப்புணர்வை இங்கே ஏற்படுத்தியதற்காக அது சிறப்பாக நன்றி கூற வேண்டும். சுகந்தி, உங்களுக்கு இப்படியான கருத்துக்களை, புதிய கருத்துக்களை நாங்கள் கொண்டு வந்து சமுதாயத்துக்குள்ளே அதை சேர்ப்பதுதான் கவிஞர்களுடைய பொறுப்பாக இருக்கிறது என்று கூறி, அருமையான கவிதை இங்கே நீங்கள் படைத்திருந்தீர்கள். தாயை பற்றிய நிலைமண்டல ஆசிரியர் பாவட்டும், இந்த வெண்பாக்களாகட்டும் சிறப்பாகவே செய்திருந்தீர்கள். நன்றி, மிக்க நன்றி சுகுணா உங்களுக்கு. அடுத்ததாக நான் அழைக்க இருக்கின்றேன் கவிஞர், கனடாவிலிருந்து கவிஞர் ஆதி தற்பரானந்தன் அவர்களை. வாருங்கள் ஆதி தற்பரானந்தன். அவரை அடுத்து பாவலர் மதிபாஸ்கரன் கணவதிப்பிள்ளை, தயாராக இருங்கள். பாவலர் மதிபாஸ்கரன் கணவதிப்பிள்ளை. அவரை தொடர்ந்து பொன்னையா ராசா, கவிஞர் வாணிதாசன் ஆகியோரை அழைக்க இருக்கின்றேன். தொடர்ந்து மற்றவர்களையும் அழைக்கின்றேன். தயாராக இருங்கள். வாருங்கள். வணக்கம் ஐயா. நான் ஒரு 12 மணிக்கு வெளியில போகணும். போட்டுட்டே கேட்க வந்தனா அம்மா ஆண்டபடியா சொல்லிட்டு போலாம் வந்தா சொல்லுறேன். இல்லாட்டி இல்ல சொல்லுங்க ஐயா, நான் பாத்துக்கிறேன் பிறகு. சரி, அப்ப வாங்க அம்மா. நாகேஸ்வரி அம்மா, கவிஞர் நாகேஸ்வரி சிவகுமார் சிவகுருநாதன் அவர்கள் சென்ற முறை நினைந்து கொண்டவர், எங்களுடன் இங்கே கனடாவில் இருக்கின்ற ஒரு மூத்த கவிஞர். வாருங்கள், வந்து உங்களுடைய கவிதையை தாருங்கள். இல்ல, நீங்கள் சொல்லுங்க. நீங்க சொல்லி முடித்தவுடனே நன்றி. அதான் சண்முகராசா அவர்களுக்கும் எங்கட கவிஞர்களுக்கும் மற்றும் எங்கட வாழ்த்திட செய்த பவானி அம்மா எங்கள்ட சகோதரியவா எனக்கு அவ நல்ல அருமையாக வாழ்த்து சொன்னா. வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். தாய்மையை பற்றி எங்களோட அம்மாவை நான் எவ்வளவு நினைக்கிறேன் என்றதை இதுல சொல்ல விரும்புறேன். 10 திங்கள் சுமந்து பக்குவமாய் பெற்றெடுத்து பாலூட்டி வளர்த்த தாயே, பாரினிற் புகழ் அவிஞ்சி வேறு புகழ் வேறொன்றுமில்லை. கண்ணான கண்ணே, கண்ணதாசன் கவிகளிலும் நீயே, வைரமுத்தின் வெகுமதியாய் வைரமுத்துவின் வரிகளில் நீயே. உன்னை பெற்றெடுத்து பெற்றோர் போற்றுவதற்கு உதிரம் தந்து என்னை உயிர்ப்பித்தவளே, உதிரம் தந்து என்னை உயிர்ப்பித்தவளே. என்னை பாரெல்லாம் புகழ்ந்து பேசுவதற்கு உன்னையே தியாகம் செய்தவளே. அன்பின் உருவாய் அகம்பட என்னை அணைத்தவளே. அத்தனையும் உனக்கு சமமாகுமோ? உலகம் போற்றும் உன் சிரமங்களுக்கு ஈடாகுமோ? கண் திறந்து நான் பார்த்த பொழுதும் முதற் தெய்வம் நீதான் அம்மா. கடைசி வரை நான் வணங்கும் கடவுளும் நீதான் அம்மா. உன்னை தாயாய் பெறுவதற்கு என்ன தவம் செய்து விட்டேன்? இளவயதிலே நான் வாழ அறிவுரைகள் சொன்னாய். வளர்புரை போல் தேய்புரை போல் வராமல் என்னை வளர்த்தவளே. என் 7 ஜென்ம புண்ணியத்தம் ஏங்கி போக வைத்தாயே. அன்பின் அடையாளமாய் அறிவின் திருவுருவாய் என்றும் என் மனதில் என்னெல்லாம் நீதான் அம்மா. என்ன கண்ணான கண்ணே, கண்மணியே, உன் கண்ணில் காணுவதோ என் எழுத்தும் கவிதைதான், உன் தாய்மைதானே அம்மா. என்னை பெற்றெடுத்த அந்த நாளில் என் மடி மீது தலை வைத்து தாலாட்டி தூங்க வைத்தாயே. என் மடி மீது தலை வைத்து தூங்கி விட்டாயே அன்னை. அந்த நாளிலே அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், உன்னை ஒழிய எனக்கு வேறு ஒன்று இல்லை அம்மா. நீதான் தாயே. வணக்கம். நன்றி ஐயா. இந்த பண்பு தந்ததுக்கு நன்றி ஐயா. மிக்க நன்றி அம்மா. உண்மையில் மூத்த தாயாக, சகோதரியாக இங்கே நீங்கள் நாகேஸ்வரி அம்மா வந்து உங்களுடைய கவிதை நெஞ்சத்தை உண்மையில் உருக்கி நிற்கின்றது. அந்த தாய்மையினுடைய அத்தனை உணர்வுகளையும் பெற்ற ஒரு தாயாக நீங்கள், எங்களுக்கு ஒரு தாயாக நீங்கள் உங்களுடைய தாய்க்கு இங்கே கூறிய அத்தனை சொல்லாடல்களும் நெஞ்சத்தை நெகிழ வைத்திருக்கின்றது அம்மா. அன்பின் உருவமாய், அதற்கு மேல் சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. அம்மாவை பற்றி அன்புக்கு இங்கு அன்பின்றி, அன்புதான் எல்லாவற்றுக்குமே காரணம். அந்த அன்பின் உருவமாக இருக்கின்ற தாய் என்று சொல்லி இங்கே ஆரம்பித்திருக்கின்றீர்கள் அம்மா. கண் திறந்து முதல் பார்த்த என் தெய்வம் என்று அங்கே கூறி, உண்மையில் இது ஒரு நெகிழ்ச்சியான சொல்லாடல்.
எத்தனையோ தெய்வங்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனாலும் நான் கண் திறந்து பார்த்த முதல் தெய்வமாக உங்களுடைய அகங்களிலே புதைத்து வைத்திருக்கின்றீர்கள் அம்மா. என்னை தேய்பிறையாக விடாது வளர்பிறையாக வளர்த்தவளின் அன்னை என்று இங்கே ஒரு அழகிய உவமேயத்தோடு இங்கே அந்த ஒரு உங்களை எவ்வாறு அவர் வளர்த்தார் என்பதற்கு உண்மையில் நாங்கள் எல்லோரும் ஒரு வளர்ப்பிறையாக வளர வேண்டும் என்றால் ஒரு தாய் எத்தனையோ கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும். உண்மையில் எங்களை எல்லாம் வளர்த்து அந்த நாடுகளில் அந்த காலகட்டத்தில் போர் சூழ்நிலைகளில் வளர்ப்பது என்பது ஒரு இலகுவான காரியம் அல்ல. அத்தனையையும் தாண்டி அந்த கோழி குஞ்சுகளை தன்னுடைய இறகுக்குள் வைத்து காக்கின்ற தாயாக எங்களை அவர்கள் பாதுகாத்தார்கள். இந்த பருத்திடம் இருந்து எவ்வாறு குஞ்சுகளை ஒரு கோழி காப்பாற்றுகின்றதோ அவ்வாறான ஒரு சூழலில் தான் நாங்கள் எங்களுடைய போர்க்கால சூழ்நிலையிலே தாயகத்தில் வாழ்ந்திருக்கின்றோம். அதை கார்த்திகா கூட தொட்டி சென்றிருந்தார். அந்த பங்கருக்குள் இருந்து கொண்டு இடம் காணாவிட்டால் வெளியிலேயே இருந்து பார்ப்பார்கள். தாங்கள் உள்ளுக்கு இறங்குவதில்லை. அதனை நாங்களும் அனுபவித்தவர்கள். ஏனென்றால் சிறு பங்கராக இருக்கும். உங்களுடைய தாயை அத்தனை வடிவங்களில் நீங்கள் பார்த்து எண்ணமெல்லாம் நீதான் அம்மா. உண்மையில் இது அருமையான ஒரு சொல்லு. எங்கள் எண்ணங்களில் எத்தனையோ ஆயிரம் நினைவுகள் வந்து போகும். ஆனால் அத்தனையையும் ஒரு தவிடு பொடியாக்கி என்னுடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்றவள் என்னுடைய அன்னை என்று உருகி உங்கள் அம்மாவை தெய்வமாக வணங்கி நின்ற உங்களுடைய காட்சி அம்மா எங்களை நெகிழ வைத்திருக்கின்றது. என்றும் உங்கள் அம்மாவின் ஆசி உங்களுக்கு இருக்கும். நீங்களும் எங்களோடு தொடர்ந்து பயணிங்கள் அம்மா. உங்கள் ஆசி வேண்டி அண்ணாவிடம் ஒப்படைக்கின்றேன் அம்மா. நன்றி, வணக்கம். நன்றி சூடா அம்மா, நன்றி சூடா. வாழ்த்துக்கள் உங்களுக்கும். என்னுடைய அம்மாவும் என்ன பிறந்த நாள் 65. எனக்கு தெரியாம மூத்த மகள் செய்கிறா. அவ அந்த நேரம் 12 மணி மத்தியானம் கோயிலுக்கு மடியில பாலை குடிச்சிட்டு போட்டா. நான் தான் அவருக்கு அதே நாளில 65 வயது எனக்கு நான் போய் அங்க இருந்த அதை எனக்கு மறக்க இன்றைக்கு 75 வயது வந்தாலும் எனக்கு அது எப்போதும் அம்மா தினமும் அம்மா தான். சும்மா மதத்தினு கொண்டாடின அம்மா இந்த தினமும் தான் எனக்கு நினைவு முழுக்க அவதான். வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி அம்மா. நன்றி. வயது சென்றாலும் அம்மா தானம்மா. நாங்கள் மழலைகள் தான் அம்மாவுக்கு. அதை யாராலும் எந்த சக்தியாலும் மாற்ற முடியாது. நன்றி அம்மா. நன்றி நாகேஸ்வரி அம்மா. நீங்கள் இங்கே உள்ளவர்கள் எல்லோருக்கும் ஒரு அன்னியை போல இங்கே வந்து உங்களுடைய கவிதையை இங்கே வடித்து சென்றிருக்கின்றீர்கள். உங்களுடைய அனுபவத்தையும் ஒரு தாய்மை நிலையிலே இருந்து இங்கே கவிதை தந்த உங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தங்கை சிறப்பாகவே உங்களுடைய கவிதைக்கு பின்னோட்டம் கொடுத்திருந்தார். ஒரு தேய்பிறையாகாமல் வளர்ப்புறையாக வளர்க்கின்ற அந்த தன்மைதான் தாய்மைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. சிறப்பாக உங்களுடைய கவிதையை தந்திருந்தீர்கள். பல வேறு கவிஞர்களுடைய எடுத்துக்காட்டுகளையும் கூறி உங்களுடைய கவிதையை படைத்திருந்ததற்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். வாழ்த்துகள். அடுத்ததாக எங்களுடன் இணைந்திருப்பவர் கவிஞர் ஆதி தத்பரானந்தன், கனடாவிலிருந்து. வாருங்கள் கவிஞர் ஆதி தத்பரானந்தன், உங்களுடைய கவிதையை தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். மாதா பிதா குரு தெய்வம் மனதில் வைத்து அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். மாவிலி மைந்தன் ஐயா அவர்களின் கவிதையால் இணைவோம் கவிதை முற்றம் நிகழ்ச்சியில் கவிதை படிக்க கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி கலந்த வணக்கங்களை கூறி, கவியாத்தான் பாவலர் மாவிலி மைந்தன் அவர்களது ஆத்தி வேண்டி வணங்கி முதற்கண் இன்றைய கவியரங்கிற்கு வாழ்த்து கவிதை சொல்லிய கவியாத்தான் பாவலர் பவானி தர்ம குலத்திங்கம் அம்மா அவர்களது ஆத்தியும் வேண்டி வணங்கி, இன்றைய சிறப்பு விருந்தினரான என் அன்பு தோழி சுகுணா சுதாகரன் அவர்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, என்னுடன் கவிபாட இணைந்திருக்கும் அனைத்து கவியுறவுகளையும் வணங்கி, பார்வையாளர்களையும் இணையவழியினூடாக கண்டு கழிக்க காத்திருக்கும் நேயர்களுக்கும் வணக்கம் கூறி என் கவிக்குள் வருகின்றேன். 10 திங்கள் சுமந்து பாசத்துடன் பெற்றெடுத்த என் அன்பு அம்மாவுக்கு 1000 உறவிருந்தாலும் அன்னையே உந்தன் உறவொன்றே எனக்கு பெரிது. 1000 உறவிருந்தாலும் அன்னையே உந்தன் உறவொன்றே எனக்கு பெரிது.
காணிக்கை கேட்காத தெய்வம் நீயாகி காலம் எல்லாம் என்னை காத்து நிற்கின்றாய். சொல்லாமல் என்னை விட்டு சென்றாலும் சொக்கத் தங்கமாய் என்னுள் நிறைக்கின்றாய். பாலூட்டி சீராட்டி பண்பினையும் விதைத்தவளே, பாசமுடன் நேசமும் காட்டி அணைத்தவளே, விழுந்த போதும் தட்டி கொடுப்பவளே, விண்ணிலும் உயர்வாய் என்னில் ஒளிர்பவளே. அரிச்சந்திரன், நளன், ராமன், பாரதமென நீ சொன்ன இனிய கதைகள் அத்தனையும் நினைவினிலே இன்றும் அழியா ஓவியமாய் நிலைத்திருக்க நீ மட்டும் நீறு பூத்த நெருப்பாக. உன்னைப் போல அரவணைக்க யாருண்டு, உன்னைப் போல அன்பு காட்ட யாருண்டு, உன்னைப் போல பாதுகாக்க யாருண்டு. உன் பசி மறந்து என் பசி தீர்த்தாய், உன் கவலையை புதைத்து என் கண்ணீர் துடைத்தாய். என் வாழ்வின் வரமாக வந்தவளே, அதிசயமான எந்தன் பொக்கிசமே, இன்னோர் பிறவியுண்டனில் மீண்டும் உன் மடியில் மழலையாய் தலை சாய்க்க வேண்டும். உன் மகளாக எப்பிறப்பிலும் பிறக்க வேண்டுகின்றேன். இந்த அன்னையின் நினைவுகளை மனதில் நிறைத்தி கார்த்திகாவின் வலி சுமந்த வரிகளும் கண்ணீரை வரவழைத்த வரிகளாக நெஞ்சை தொட்டது. அன்னைய பாதம் வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஆதியம்மா. உண்மையில் அண்ணாவுக்கு தெரியுமோ தெரியாது, நானும் ஆதியும் பல்கலைக்கழக தோழிகள். அவர் தமிழ் விசேட சிறப்பு பாடமாக எடுத்தவர். நான் வர்த்தக பிரிவை எடுத்தனால் எங்களுக்கு 4 வருடங்கள், அவர்களுக்கு 4 வருடங்களாக அமைந்து அங்கே பயணித்து இன்று வரை ஒரு 30 வருடங்கள் ஆக போகின்றன என நினைக்கின்றேன். எங்களினுடைய பல்கலை வாழ்க்கை 26 வருடங்கள் முடிந்து விட்டன. இன்று வரை ஒரு அழகிய நட்புக்கு உதாரணமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த இடத்தில் 2 பேரும் இவ்வாறு சந்தித்தது கூட எங்களுக்கு ஒரு மகிழ்வினை தருகின்றது. ஆனாலும் ஆதியினுடைய கவிதை என்னை உண்மையில் புரட்டி போட்டு விட்டது. ஒரு ஆதியினுடைய அம்மா கூட ஒரு நல்ல ஆசான், ஒரு ஆசிரியர், ஒரு ஆசிரியரின் மகளாக கைப்பிடித்து அவர் நடந்த வேளையில் அவரை கூட இந்த எங்களுடைய போராட்டம், இந்த சூழ்நிலை தப்பி விட வைக்கவில்லை. இந்த போர் சூழ்கால சூழலிலே பல்கலைக்கழகத்துக்கு அவர் வர முன்பே தன்னுடைய அந்த காலகட்டத்தில் தந்தை தாயர்களை இந்த போராட்டத்தினால் இழந்த அந்த நினைவுகளை எனக்கு மீண்டும் கொண்டு வந்த எனது அன்பு நண்பியினுடைய அந்த துயரம் திரும்பவும் என்னை ஒரு நிலைக்குலைய வைக்கின்றது. இங்கே நிறைய உண்மையில் சொல்லியிருந்தார், கண்ணீர் வர வைக்கின்றது. 1000 உறவுகள் இருப்பினும் உன் உறவுக்கு ஈடாகுமா என்று கேட்டிருந்தால், காணிக்கை கேட்காத தெய்வம் என்று தாயை சொல்லியிருந்தார். உண்மையில் விண்ணிலும் உயர்வான தெய்வமாக தாய் ஒளிர்கின்றாள் என்று சொல்லி அத்தனையையும் நீ மீண்டும் எனக்கு தாயாக வேண்டும் என்றும் நான் மகளாக வேண்டும் என்றும் அந்த அன்பு நண்பியினுடைய அந்த அம்மாவினுடைய அவர் எங்களுக்கும் தாய் போன்றவள் அந்த இழப்பினை இங்கே அம்மாவுக்கான கவிதையாக எனது அன்பு நண்பி வடித்தது என்னை நிலைக்குலைய வைத்துள்ளது. என்றும் ஆதியின் அம்மா அப்பா ஆதியோடு ஆசிகள் கொண்டு அவர் உங்களை வாழ வைத்துக் கொண்டிருப்பார். ஆதியம்மா, கலங்கா வேண்டாம், நாங்கள் நட்புகளாக என்றுமே உங்கள் கைப்பிடித்து நடப்போம். மீண்டும் நீங்கள் அவருக்கு மகளாகலாம், அல்லது உங்களுக்குத்தான் மகள் இருக்கின்றார், அம்மா வந்து மகளாக உங்களுக்கு இருந்திருக்கின்றார். எனவே நீங்கள் அந்த அன்பு மகளோடு தாயை பார்க்கலாம், உங்கள் மகளில் உங்கள் அம்மாவை நீங்கள் பார்க்கலாம் என்று இந்த நேரத்தில் நான் கூறிக்கொண்டு, என்றுமே நீங்கள் கலங்காது எங்களோடு ஒரு வளமை போல பயணிக்க வேண்டும். எல்லாம் அந்த ஆண்டவன் உங்களுக்கு அத்தனை நீங்கள் கேட்ட அத்தனைகளையும் தருவார் என்ற இடத்தில் கூறிக்கொண்டு, நானுமே உண்மை நிலை குலைந்த ஒரு இடமாக இத்தருணத்தில் நினைக்கின்றேனம்மா. அண்ணா வந்து உங்களுக்கு அந்த பின்னோட்டங்களை தருவார். உண்மையில் இன்று அம்மாவுக்கு என்பது வருகின்ற போது அத்தனை பேருடைய சொந்த கதைகளையும் இங்கு கவிதைகளாக வடித்து நினைவுகளை மீட்டுகின்ற ஒரு இடமாக அமைகின்றது. என்னாலும் பேச முடியவில்லை அண்ணா, நீங்கள் வந்து ஆதிக்கு கூறுங்கள். நன்றி அண்ணா. நன்றி சுகுணா, நன்றி. இன்றைக்கு எங்களுடைய கவிதை முற்றம் மிகவும் உருக்கமான ஒரு முற்றமாகவும் உணர்வுகளை பகிர்கின்ற ஒரு முற்றமாகவும் மிக
உணர்ச்சி வயப்படுத்துகின்ற ஒரு தருணமாக இன்றைய தருணம் இருக்கிறது. அது மிகவும் அது ஒரு வெற்றி என்றுதான் நாங்கள் கூறுவோம். இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய உணர்வுகளை நாங்கள் மீட்டெடுத்து எங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் பொழுது எங்களுக்குள்ளே ஒரு ஒரு மன ஆறுதல் பிறக்கும். அது ஒரு இன்னொரு வகை ஒரு ஆறுதலாக இருக்கின்ற ஒரு விடயம். மிகவும் உருக்கமாக இன்றைய நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது. எல்லோருடைய உணர்ச்சி வயப்பட்ட அந்த உணர்வுகளும் வெளிப்படுவதை இங்கே காண்கின்றோம். தங்களுடைய அந்த கவிதைகளிலே அம்மாவுக்கு என்று நாங்கள் வெளிப்படுத்துகின்ற போது ஆயிரமாக உறவிருந்தாலும் ஆயிரமாக இருப்பது அம்மா தான். அது அந்த அந்த உறவு யார் எந்த உறவையும் நாங்கள் ஈடு செய்யலாம். ஒரு தந்தையின் உறவையோ அல்லது தந்தையின் உறவையோ அல்லது சகோதர உடன் பிறந்தவர்கள் உறவையோ ஏதோ உறவை நாங்கள் ஈடு செய்யலாம். தாயின் உறவை நாங்கள் தாயினுடைய அந்த நட்பை தாயினுடைய அந்த நிலை அந்த நிலையை நாங்கள் எவராலும் ஈடு செய்ய முடியாது. ஆகவே இது மிகவும் மிகவும் உருக்கமான ஒரு தருணமாக உங்களுடைய கவிதையை நீங்கள் இங்கே படைத்திருந்தீர்கள். மிகவும் ஆறுதலாகவும் அன்பாகவும் உங்களுடைய இந்த உருக்கத்தை வெளிப்படுத்துகின்ற வகையிலே உங்களுடைய அந்த கவிதை வெளிப்பாடும் அமைந்திருந்தது. அன்பு காட்ட ஆதரவு காட்ட எங்களுக்கு ஆதாரமாக இருக்க தாயன்றி வேறில்லை என்ற அந்த வரிகள் மிகவும் மனதை தொட்ட வரிகளாக இருக்கின்றது. அதே நேரத்தில் இங்கே இன்றைக்கு எனக்கு இன்னொரு மகிழ்ச்சியான தருணம் என்னென்றால், இங்கே நாங்கள் ஒரு குடும்பமாக இங்கே பழைய நண்பர்களும் உறவுகளும் ஒன்றிணைகின்ற ஒரு தளமாகவும் இது அமைந்திருக்கின்றது என்பதை நான் பார்க்கும்போது எனக்கு மிகவும் ஒரு மனத்துக்கு ஒரு திருப்தியை ஒரு நிறைவை ஏற்படுத்துகின்ற ஒரு இதாக இருக்கின்றது. இங்கே பலரும் உங்கள் இன்றைக்கு முன்னரும் தேவகி இன்னொருவரோடு சந்தித்து நீங்கள் அவர் அல்லவா என்று அந்த உறவுகள் இங்கே மீண்டும் இணைக்கப்படுகின்றதை பார்க்கும் பொழுது எனக்கு மிகவும் நிறைவு ஏற்படுகிறது. வாழ்த்துக்கள் கவிஞர் ஆதி பரானந்தன். உங்களுடைய கவிதை மிகவும் உருக்கமாக எங்களுக்கு அமைந்திருந்தது. நன்றி உங்களுடைய வெளிப்பாட்டுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக நான் அழைக்கின்றேன் பாவலர் மதிபாஸ்கரன் கணவதி பிள்ளை அவர்கள். கனடாவிலிருந்து. இவரும் என்னுடைய மாணவனும். இவர் ஒரு சிறந்த ஒரு கலைஞர், நாட்டுக்கூத்து கலைஞர். இவருடைய நாட்டுக்கூத்து சிறப்பாக குறிப்பிட வேண்டும். இன்றைய இந்த நாட்டுக்கூத்து என்பது ஒரு பழைய கலை வடிவம். அதை இன்றைய சமுதாயத்துக்குள்ளே அவர் இன்றைய இளம் தலைமுறைக்குள்ளே அவர் அதை எடுத்து சென்று சென்ற முறை சென்ற மாதம் அவருடைய நிகழ்வு ஒன்று போய் பார்த்து நான் உண்மையிலேயே வியந்து போனேன். இன்றைய இளம் தலைமுறைகளை வைத்து அந்த நாட்டுக்கூத்தை சிறப்பாக நடத்தி வைத்திருந்தார். அவருக்கு இந்த நேரத்திலே உங்கள் எல்லோரும் முன்னிலையும் அந்த பாராட்டை நான் இங்கே தெரிவிக்க வேண்டும். ஏனென்றால் அது அவருக்கு நாங்கள் செய்கின்ற எங்களுடைய மரபுகளை பேணுகின்ற மக்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய பாராட்டுக்களை வெளிப்படையாகவே பல இடங்களிலே நாங்கள் செய்ய தவறி விடுகிறோம். அதை நான் இந்த வேளையிலே பதிவு செய்வது உங்கள் எல்லோருக்கு முன்னிலையிலும் அவருக்கு அது ஊக்கத்தை கொடுக்கும். மிக சிறந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தியிருந்தார். வாருங்கள் பாவலர் மதிபாஸ்கரன் கணவதி பிள்ளை, உங்களுடைய கவிதையை தாருங்கள். அவரை அடுத்து கவிஞர் பொன்னையா ராசா அவர்களை அழைக்க இருக்கின்றேன். அவரை அடுத்து கவிஞர் வாணிதாசன். அவர் ஆரம்பத்திலே இருந்து இணைந்திருக்கின்றீர்கள். பலரும் கொஞ்சம் பொறுத்திருங்கள், ஓரளவுக்கு நாங்கள் நிறைவுக்கு வந்து கொண்டிருக்கின்றோம். வாருங்கள் மதிபாஸ்கரன். நன்றி ஐயா. எனது கவி ஆசான் சண்ணையாவை, சுகுணா அம்மையார், பவானி அம்மையார், அத்தோடு சகல கவிஞர்களையும் வணங்கி தொடர்கின்றேன். என் வெண்பா குற்றமற இன்று எழுத வைத்த சண்ணையா தோளில் சரமிட்டேன் என்றுமே அன்பாய் கவி முற்றம் மாக்கினோர் வாழ்விலே மண்டேடி பெய்யும் மழை. ஏதிலியாய் வந்தோரை ஏதுனக்கு நாடு என்று பாதியில் போக்காது பார்த்திட்டாய். மேதினியில் அன்போடு காத்திட்ட அன்னை கனடாவின் மண்டேடி பெய்யும் மழை. மண்டேடி பெய்யும் மழை என்றிருந்திடா தென்றென்றும் தேடினால் இல்வாழும். அன்றேல் அழிந்தொழிந்து வாழ்வில் அனைவரது முன்னும் இழிவு தினங்காண்பாய் எண். கற்றிட்ட வைத்தியம் காசிக்காய் செய்யாது பற்றோடு செய்வாருளர் பாரினிலே.
சுற்றமும் என்றும் சுகம் பெற ஏற்ற சேவை செய்வோரை மண்டேடி பெய்யும் மழை. உண்ண உணவும் உடுத்த உடையுமின்றி எண்ணற்றோர் ஏங்குகின்றார் இவ்வுலகில். என்றென்றும் பொன் சேராதேளை துன்பம் போக்குவார் வாழ்வில் மண்டேடி பெய்யும் மழை. சின்னவன் சென்றுட்டான் சீமைக்கு சேர்த்திட என் வாழ்வில் ஏது இனிக்குறை. என்றென்றும் பொன்னொடு போகமும் பொழியுமே நாளுமென் மண்டேடி பெய்யும் மழை. மண் தேடி பெய்யும் மழையன்றேன் தோத்து விண் பொய் தோய்த்தால் வாழ்வென்றும் வீணாகும். கண்ணீரும் உள்ள இடம் நாடி உன்னிடம் கொண்டு வா வெள்ளி நகையாது உலகு. மன்னன் சிறப்புற மக்களை ஆண்டிட்டால் வஞ்சையில் நாட்டிலே வற்றிவிடும். இன்னமும் பொன்பொருள் மேலாய் புகழுயர தப்பாதம் மண்டேடி பெய்யும் மழை என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மிக்க வாழ்த்துக்களும் நன்றிகளும் சகோதரா. உண்மையில் உங்களினுடைய கவி கூட ஒரு ஆளுமை கவியாக இந்த வெண்பாக்களில் அமைந்திருந்தது. எனவே அண்ணாகான் அதுக்கு தக்க பின்னோட்டங்களை உங்களுக்கு தருவார். உங்களிடம் நான் ஆசிகளை வேண்டி உங்களுக்கு நான் கூறி நன்றி கூறுகின்றேன். உண்மையில் உங்களினுடைய கலை அந்த நாட்டார் கூத்து என்பது உண்மையில் அறிவிப்போகின்ற இந்த காலத்திலே அண்ணா கூறியிருந்தார். உங்களுக்கு இவ்விடத்தில் நானும் மனதார வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் நன்றிகளையும் கூறுகின்றேன். ஒரு கலைஞனாக நீங்கள் இங்கே திகழ்வது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சியை தருகின்றது. அதுபோல் நீங்கள் அவருக்கு ஒரு நல்ல மாணாக்கனாக இங்கே இருக்கின்றீர்கள். இதிலே சொல்லி இருந்தீர்கள், கற்றிட்ட வைத்தியம் மனித நேயத்தோடு எங்கெல்லாம் நடக்கின்றதோ அங்கே மண் தேடி பெய்யும் மழை என்று சொல்லி இருந்தீர்கள். யார் யாரெல்லாம் அந்த தீர்க்க முடியாத துன்புறுகளுக்கு உள்ளாகின்றார்களோ அந்த துன்பங்களை போக்குகிறவர்கள் வாழுகின்ற இடத்திலே மண் தேடி பெய்யும் மழை என்று சொல்லியிருந்த உண்மையில் அருமையான கட்டங்களை எடுத்து காட்டியிருக்கின்றீர்கள். உண்மையில் ஒரு வைத்தியரானவர் அது சில நாடுகளில் இந்த இந்திய மேலத்திய நாடுகளை விட ஆசிய நாடுகளில் அது ஒரு உண்மையில் ஒரு குறையாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. கற்ற கல்வி கற்ற மருத்துவத்தை நாங்கள் காசாக பார்க்கின்ற இடமாக சில இடங்கள் இருக்கின்றன. அங்கே மனிதநேயமோ அந்த உயிர்களினுடைய மதிப்போ அங்கே பேணப்படுவதில்லை. அங்கே யார் கற்ற மருத்துவத்துக்கு சரியாக இயங்குகின்றானோ அந்த இடத்திலே மண் தேடி பெய்யும் மழை என்று சொல்லி இருந்தீர்கள். இங்கே ஒன்று எனக்கு விளங்கவில்லை. கண்ணீரும் உள்ள இடம் நாடி உன்னிடம் கொண்டு வா எள்ளி நகையாடும் என்று ஒரு சொல்லாடலை சொல்லி இருக்கின்றீர்கள். அண்ணா அதற்கான விளக்கத்தை தருவார். நான் நிறைவாக அதை புரிந்து கொள்ளவில்லை. உண்மையில் அழகிய சொல்லாடல் இந்த வெண்பா வைத்திருக்கின்றது. அதே போல் துல்லியமான உச்சரிப்பினால் எங்களுக்கு அத்தனையும் விளங்கியது. இந்த வெண்பாக்களை கொண்டு நீங்கள் இங்கே ஒரு மனிதநேயத்தை உங்களுடைய வெண்பா புடம் போட்டு காட்டுகின்றது என்றே கூறலாம். இத்தனைக்கும் உங்களை வணங்குகின்றேன் சகோதரா. அண்ணாவிடமிருந்து பின்னோட்டத்தை கேட்டு பார்ப்போம். நன்றி அம்மா. நன்றி. நன்றி சுகுணா, நன்றி. வாழ்த்துக்கள் பாவலர் மதிபாஸ்கரன். உண்மையிலேயே எனக்கு மிகுந்த மனநிறைவு. இன்றைக்கு நிறைய பேர் வெண்பாக்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள். வெண்பா நான் கொடுத்த அந்த மண் தேடி பெய்யும் மழை என்றது நான் அதை கொடுத்த பொழுது யோசித்தேன், இதை எப்படி எடுத்து ஆளப்போகின்றார்கள் கவிஞர்கள் என்ற ஒரு யோசனை இருந்தது. ஆனால் எல்லோருமே இங்கே சிறப்பாக அந்த அந்த சொற்றொடரை எடுத்து வெண்பாவிலே பொருத்தி சிறந்த வெண்பாக்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறது. அந்த வகையிலே அந்த தொடரிலே மதிபாஸ்கரன் அவர்களுடைய அந்த வெண்பாக்களும் மிக சிறப்பாக இருந்தது. ஆரம்பத்திலேயே இந்த கவிதை முற்றத்துக்கும் ஒரு மண் தேடி பெய்யட்டும் மழை என்ற ஒரு வாழ்த்தோடு நீங்கள் தொடங்கியது மிக சிறப்பாக இருந்தது. அது கனடா நாட்டை கூட சொல்லி இருந்தார் அண்ணா, எதிரியாய் வந்து காத்த மண்ணுக்கு. ஆமாம், அதுதான் அந்த நன்றி உணர்வு என்பது அந்த அந்த மனித பண்பிலே ஒரு முக்கியமான ஒரு பண்பு. அது பலருக்கும் இல்லாமல் போய்விடுகிறது. பல வேளைகளிலே
அது அந்த நன்றி உணர்வு இருந்தாலும் அது சில விடைகளிலே மறைந்து போய்விடும். அந்த நன்றி உணர்வு என்பது எம்மை வரவேற்று தங்களது குடிகளாக ஏற்று எந்த விதமான ஒரு குறையும் இல்லாமல் நடத்தி கொண்டிருக்கின்ற மேல நாடுகள் உண்மையிலேயே அவர்கள் அந்த நாடுகளுக்கு நாங்கள் இப்பொழுது அந்த நாடுகளின் குடிமக்களாக ஆகிவிட்டாலும் கூட நாங்கள் வேறு இடங்களிலே இருந்து வந்து இங்கே குடியேறியவர்கள் என்ற அந்த நன்றி உணர்வு எங்களுக்கு இருக்க வேண்டும். அப்படியாக அந்த நன்றி உணர்வை வைத்து நாங்கள் அந்த இடத்துக்கும் அந்த வளம் பெருகட்டும், அந்த நாட்டிலேயும் வளம் பெருகட்டும் என்று அந்த வாழ்த்துகின்ற மனம் இருக்கிறதே, அது மிகவும் போற்றத்தக்கது. அதையும் நீங்கள் எடுத்து வந்தது இங்கே சிறப்பாக இருக்கிறது. இன்னொன்று, நான் கூட அந்த வெண்பாவிலே இந்த மருத்துவத்தை பற்றி, ஏனென்றால் இந்த வாரம் இந்த மே மாதம் 12ஆம் தேதி வரை உள்ள அந்த கிழமை இன்டர்நேஷனல் நர்சஸ் டே என்று கூறப்படுகிறது. தாதிமாறு அல்லது செவிலியர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்களுக்கான அந்த வாரமாக, உலக வாரமாக கடைபிடிக்கப்படுகிறது. ஏனென்றால் பல வேளைகளிலே நாங்கள் இந்த மருத்துவர்கள், தாதிமார்கள் அவர்களுடைய பணிகளை நாங்கள் பெரிதாக கொள்வதில்லை. அவர்களுடைய பணி என்பது அவர்கள் அது ஒரு தொழிலாக அல்ல, ஒரு ப்ரொஃபஷன் என்று சொல்லுவோம். அது ஒரு பண்போடு சேர்ந்து ஆற்றுகின்ற ஒரு பணியாக இருக்கிறது. அதை நாங்கள் மறக்கக்கூடாது. அதையும் இங்கே நீங்கள் எடுத்து வந்தது மிக சிறப்பாக இருந்தது. உங்களுடைய வெண்பா மிகவும் அந்த இலக்கண சுத்தியும் இலக்கண அமைப்பும் சிறப்பாகவே அமைந்திருந்தது. எதுகை மோனைகள் எல்லாம், எதுகை மோனைகள் அந்த பொருளோடு பொருந்தி வருகின்ற போது அந்த வெண்பா சிறப்பாக அது வலிந்து கொண்டு வரப்படுவதில்லை, பொருளோடு சேர்த்து கொண்டு வரப்படுகின்ற நேரத்திலே அது சிறப்பாக அமைகிறது. மிக சிறப்பான வெண்பாக்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள். அநேகமாக என்னுடைய சிந்தனை அங்கும் இங்கும் போகிறபடியால் சில வேளைகளிலே ஊன்றி கவனிக்க முடியவில்லை. இப்ப தங்கை சொன்ன அந்த வெண்பாவை நீங்கள் வேணுமென்றால் திரும்ப ஒரு கால் வாசியுங்கள். அந்த மண் தேடி பையும் மலையென்று இருந்தோர்க்கு விண் பொய்த்தால் வாழ்வென்றும் வீணாகும். தண்ணீரும் உள்ள இடம் நாடி உன்னிடம் கொண்டு வா, வெள்ளி நகையாதுலகு. தண்ணியும் எனக்கு தானாக வரமண்டு இல்லாம நீ போய் தேடி. நல்லது, நல்ல ஒரு அருமையான கருத்து. இப்ப மழை வந்து அந்த இடத்தை தேடி வந்து பெய்து அந்த இடத்தை வளம் பெறுகிறது என்று நாங்கள் அமைதியாக அல்லது சோம்பேறித்தனமாக இருந்துவிடக் கூடாது. எங்களுடைய உழைப்பு வேண்டும், நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அதை எடுத்து காட்டியிருக்கிறீர்கள் நீங்கள். அது சிறப்பாகவே இருக்குது, அருமையாக இருக்குது, அருமையாக. நன்றி மதிபாஸ்கரன், சிறப்பான வெண்பாக்களை வழங்கி இந்த கவிதை முற்றத்தை சிறப்பித்ததற்கு நன்றி. கவிதையால் இணைவோம். மாவிலி மைந்தனின் கவிதை முற்றம் 3 பகுதி 2 இத்துடன் நிறைவுற்றது. தொடர்ந்து பகுதி 3 பார்வையிடுங்கள். நன்றி, வணக்கம்.